விஸ்வாவஸ் வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள் 7/4/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:35 மணி வரை தேய்பிறை பஞ்சமி திதியும் நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரமும் மரண யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சூரியன் செவ்வாய் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக விவசாயம் சார்ந்த பணிகள், பசு வாங்குவதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக மந்திர உபதேசம் பெறுவதற்கும் ஆன்மீக தொடர்பான செயல்பாடுகளுக்கும் ஏற்ற நாளாக இன்றைய தினம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமானை நெய் தீபமேற்றி வழிபாடு செய்து வர சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக இன்றைய சூழலில் எல்லோருக்குமான கல்வி விஷயங்கள், அதுவும் நவீன காலத்தில் நவீன யுகத்தில் எல்லோராலும் தற்போது மிகவும் விரும்பப்படுகிற துறையாக அந்த ஏஐ அப்படிங்கிறது இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த துறை சார்ந்த கல்வியை பயிலுவதற்கு உகந்த கிரகமாக, அதற்கு ஏற்ற வலிமையுள்ள கிரகமாக நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுவது சனியை சொல்லுகிறது. அதாவது சனி அதிக சுப தொடர்புகளோடு சுப வலுவோடு இருக்கிற ஜாதக அன்பர்களுக்கு மேற்சொன்ன யோக அமைப்புகள் மேம்பட்ட நிலையில் சிறப்பாக இருக்கும். அதாவது குரு சுக்கிர தொடர்புகளோடு இருக்கின்ற சனி அனைத்து விதமான அனுகூலமான பலன்களையும் சிறப்பான முறையில் செய்வார் அப்படிங்கிறதும், அந்த ஏஐ மாதிரியான கல்வி முறைகளை பயிலுவதற்கு சனியினுடைய சுப தொடர்பு பெரிய அளவில் அனுகூலத்தை செய்யும் அப்படிங்கிறதும் நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற தவிர்க்க இயலாத விதியாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி என்பர்களே, இன்றைய நாளில் மேச ராசியினருக்கான கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சந்திரன் பயிற்சி அடைந்திருக்கிறார். தேய்பிறை நிலையொட்டி வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இன்றைய தினம் அவர் பாக்கியாதிபதி அப்படிங்கிற சூழல் இல்லாமல் ராசிக்கு 4 குடையவர் என்ற முறையில் இருக்கிறார். அப்போ 4 குடைய சந்திரன் எப்படிப்பட்டதான சூழலில் சஞ்சரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாளில் கூடுதலாக அவர் மறைந்திருக்கிறார். தேய்பிறை நிலையில் இருக்கிறார். விருச்சிக வீட்டிற்குள் வந்துவிட்டார். இது போன்றதொரு தொடர்புகள் அவரை பலவீனமாக்குகிறது அப்படின்னு பார்க்கின்றோம். பொதுவாக அவர் ராசிக்கு 8 மறைவது வீடு, வாகன யோகம், தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மனம் தெளிவில்லாமல் குழப்ப நிலையாக இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை தெளிவாக சிந்தித்து யோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். ராசியில் இருக்கின்ற சுக்கிரன் பெண்களால் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுப்பார். எதிர்பாராத லாபத்தன்மைகள் மேம்படும். புதிய நண்பர்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பருவ வயதிலுள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதமும் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை மேம்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து சில உதவிகள் கிடைக்கும். சந்திரன் பலவீனப்பட்டிருக்கிறதால இந்த குழப்ப நிலை நீங்குவதற்கு எதை செய்வதாக இருந்தாலும் திடமாக யோசித்து செய்வது மட்டுமே வெற்றியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த சிக்கலையும் தீர்க்கும் மனோ வலிமையோடு நீங்கள் இருப்பது சற்று குறைவாக இருக்குங்கிறதால வீட்டில் உள்ள பெரியோர்கள், பெற்றோர்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது முக்கியமான ஒரு சூழலை வெற்றியை கொடுக்கும். முக்கிய நபர்களின் உதவி எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்த மந்தநிலை மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது அனுகூலத்தை செய்யும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் நிலவும். கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். இன்றைய தினம் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கும் கலக்கங்கள் நீங்கி சந்தோஷமான அனுபவங்கள் வெளிப்படுகிற தினமாக
மேசராசியினருக்கு ஆதாயமும் எல்லா விதத்திலும் சந்தோஷமான நிகழ்வுகளும் அதிக முயற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கு இன்றைய நாளினுடைய கிரகத்தன்மைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அது முக்கியமாக எந்தெந்த வகையிலான அனுகூலத்தை செய்ய போகிறதுன்னு பார்க்க இருக்கிறோம். பொதுவாக 3 குடைய சந்திரன் தேய்பிறை நிலையில் நீச்சமடைந்து ராசியை தொடர்பு கொள்கிறார். அதாவது இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளோடு சற்று முரண்பட்ட தன்மைகள் ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை குறைவது போல சில தன்மைகள் இருக்கும். வாகன பயணங்களில் மெதுவாக செல்வது அனுகூலமாக இருக்கும். குறிப்பாக இரவு நேரங்கள் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதில் கூட சில தடைகள் இருக்கலாம். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. குறிப்பிட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். குறிப்பாக ராஜ்யோகாதிபதி பலவீனப்பட்டிருப்பதும் ராசிநாதன் சற்று வலுவாக இருப்பதும் புதன் நல்லதொரு சிறப்பான சூழலில் கேந்திர வலுவோடு குருவின் தொடர்பில் இருப்பதுமான சூழலில் சிக்கல்கள் வந்தாலும் அதை அமைதியோடும் பொறுமையோடும் சமாளிக்கின்ற பக்குவம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்வதற்கான சூழல்களும் உண்டு. மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். உங்களது அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைவராலும் கவனிக்கப்படும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை சற்று ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை உருவாக்கலாம். மேலதிகாரிகள் ஆதரவும் அனுகூலமும் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் மேன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவினர் வருகையால் சந்தோஷம் மேம்படும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடியும். இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கெல்லாம் சாதகமான தன்மைகள் உண்டு. பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். குறிப்பாக இன்றைய நாள் மாணவர்களுக்கு விரும்பியதை கிடைப்பதற்கான சூழலை உருவாக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் விலகுகிற நாளாக ரிஷபத்திற்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் உள்ள தினமாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக அனுகூல சஞ்சாரங்கள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? எல்லா விதமான சிக்கல்களையும் மிக எளிதில் சமாளிப்பீர்களா, இல்லை சங்கடமான அனுபவங்கள் வருமா? குறிப்பாக சந்திரன் பலவீனமாக இருக்கிறார். ராசியில் இருக்கின்ற குரு அனைத்து விதமான சிக்கல்களிலிருந்தும் உங்களை காப்பார். 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குலதெய்வ அனுக்கிரகம், எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. சிக்கலான சூழலை சமாளிப்பதற்கு நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களுடைய உதவி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு யதார்த்தமானதாகவும் இயல்பாகவும் இருக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. முக்கியமான யோகம் புரிகிற கிரகமான ராசிநாதன் புதனும் சனியும் பலவீனமாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது. எல்லா வகையிலும் ஓரளவு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியளிக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கை உருவாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சற்று சுமாராக இருந்தாலும் லாபத்தன்மை மேம்படும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பக்குவமாக பேசி தக்க வைத்துக் கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகம் பார்க்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவிகள் சிறப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களின் அனுகூலங்கள் உருவாகும். குடும்ப வேலைகள் காரணமாக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிப்பதற்கான தன்மைகளும் இருக்கும். இன்றைய தினம் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழந்தைகளால் அனுகூலமான தன்மைகள் உண்டு. வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். பெண்மணிகள் நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வம் மேம்படும். பாடங்களை கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். கலைத்துறையினர் போட்டிகளை சந்திக்க நேரிடும். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு புத்துணர்ச்சியும் தெம்பையும் கொடுக்கும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் வெற்றிகரமான சூழல்கள் விரும்பிய வண்ணம் கிடைக்கப் பெறுகிற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது.
வெற்றி நிறைந்த நாள் என்று இன்றைய தினத்தை சொல்லலாம். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு இருக்கிறது அதுங்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல தேய்பிறை நிலையில் இன்றைய நாளில் நீச்சம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக அவர் புதனினுடைய சாரத்தில் சென்றிருக்கிறார். ஏற்கனவே ராசிக்கு 12ஆம் இடமான விரய பாவகத்தில் குரு அமர்ந்து 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளுகிறார். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் சற்று கவனமாக இருங்கள். மனம் குழப்பமாக இருக்கும். கூடுதலாக புதன் மறைந்திருப்பது, சனி செவ்வாய் சூரியன் இணைவு போன்ற கிரக சூழல்கள் எல்லாம் சற்று மாறுபட்ட அனுபவங்களை கொடுக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் தெளிவாக சிந்தித்து யோசித்து செய்வது அனுகூலத்தை தரும். திட்டமிட்டு செயலாற்றுவதில் இன்றைய நாளில் சிறப்பாக செயல்படுவீர்கள். எந்தவிதமான சிக்கல்களிலும் சிக்காமல் இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மதிப்பு மரியாதையும் வீட்டிலும் வெளியிலும் அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசுவீர்கள். வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்பு இருந்ததை விட இன்றைய நாளில் சிறப்பானதாக இருக்கும். வியாபாரம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூலமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து நல்லதொரு பாராட்டு கிடைக்கப்பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உருவாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவு மேம்படும். குழந்தைகளுக்காக செலவு செய்வதற்கான சூழல்கள் உருவாகலாம். கோபத்தை தவிர்ப்பது சிறப்பு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு நல்லதொரு உற்சாகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்க போகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகள் நீங்க போகிறது. பயணங்களால் அனுகூலம் உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஓரளவு ஆதாயமான தன்மைகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகளும் வேதனைகளும் விலகக்கூடிய நாளாக, அனைத்திலும் சிறப்புகள் நிறைந்த தினமாக கடகராசி என்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்க போகிறது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் நல்லதொரு திறமைகள் முழுமையாக வெளிப்படுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதாவது ராசியை புதன் பார்ப்பதும், ராசியினுடைய 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிப்பதும், 4ஆம் இடத்துல நீச்சம் அடைந்த சந்திரன் திக்பலத்தோடு இருப்பதும், விரையாதிபதி என்ற முறையில் வீடு, வாகனம், தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்களில் சற்று சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனமாக போவது நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவது சிக்கலை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது நல்லது. தொழில் பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து போவது சிறப்பு. குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டிய தன்மைகள் இருக்கும். சகோதர வகையில் ஏதாவது சிறு சிறு மனத்தாங்கல்கள் ஏற்பட்டு மறையும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத விஷயத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்வது, குறிப்பாக பூமி தொடர்பான பிரச்சனைகள் சற்று சங்கடங்களை கொடுக்கும். கவனமாக இருங்கள். சந்திரனும் வலுவிழந்திருக்கின்ற சூழலில் மனக்குழப்பமாக இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லது. குறிப்பாக இன்றைய சூழலை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழல் காணப்படும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் தாமதம் உருவாகலாம். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய தன்மைகளும் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். நிதானமாக இருப்பது அனுகூலத்தை செய்யும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியான சூழல் காணப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பதை கண்டு மனம் மகிழ்வீர்கள். வழக்குகள் சற்று இழுபறியாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு மனதில் தைரியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலைகள் விலகும். உற்சாகமான மனநிலை காணப்படும். கலைத்துறை என்பர்களுக்கு பண வரவு சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இன்றைய நாள் எல்லா வகையிலுமே மேம்பட்டதானதொரு உயரிய சூழலை சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்கின்ற வகையிலேயே இருக்கிறது.
இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூர நட்சத்திர அன்பர்களுக்கு லாபங்கள் மேம்பட போகிறது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் ஏற்கனவே மறைந்திருக்கிறார், ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் குருவின் பார்வை அதை சரி கட்டுகிறது. சந்திரகேந்திரத்திலும் இருப்பது இன்றைய தினம் சற்று கூடுதல் வலிமையை கொடுக்கும். அதே நேரத்தில் ராசிக்கு 10 இருக்கிற குரு தனஸ்தானமான குடும்ப வாக்கு பாவகத்தை பார்ப்பதும், கூடுதலாக மற்ற சுக்கிரன் 8 மறைந்தாலும் அதிர்ஷ்டத்தன்மைகளை கொடுப்பதுமான சூழல்கள் கன்னிக்கு நிறையவே இருக்கிறது. அதே நேரத்தில் 7ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதால தொழில் பங்குதாரர்கள், நண்பர்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே இம்சைகளான சில சூழல்கள் ஏற்படும். உஷாராக இருங்கள். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவதால் மட்டுமே மகிழ்ச்சியான சூழலையும் நிம்மதியான தன்மைகளையும் கொடுக்கும். எடுத்த காரியம் முடியும் வரை சோர்வடையாமல் தொடர்ந்து செயலாற்றி அதில் வெற்றி காண்பீர்கள். நிதி நிலைமை இயல்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலத்தை செய்யும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்புயரும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பேச்சின் இனிமை, புத்திசாலித்தனம் இவற்றால் முன்னேற்றம் பெறுவீர்கள். சிலருக்கு புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பேச்சினால் மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவீர்கள். அதனால் எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுகிற பொழுது அதிக கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சற்று இறுக்கமாக இருந்த சூழல் மாறி மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். உறவுகள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பு. பெண்மணிகளுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் நன்மையை கொடுக்கும். குடும்ப விஷயங்களை கூறாமல் கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடக்கும் முன்பு அது சரியா தவறா என்று யோசித்து பார்ப்பதும் அனுகூலத்தை தரும். கலைஞர்கள் இன்றைய நாளில் புகழ் பெற இருக்கிறீர்கள். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆற்றல் வெளிப்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக கன்னிக்கு மாற்றம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றிகரமான சூழல் உள்ள தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளின் கிரகமாற்றங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறது? 10 சந்திரன் பலவீனமாக தேய்பிரை நிலையில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் கேது மட்டுமே இருக்கிறார். கூடுதலாக ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் குரு ராசியை பார்ப்பதும் நல்லதொரு பலமான சூழல் என்றாலும் மற்ற கிரக சஞ்சாரங்கள் அளவான சூழலில் இருப்பதால் பெரிய அளவில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். குறிப்பாக திரவ சம்பந்தமான பொருட்கள், வெள்ளை நிறம், பால், பழம், காய்கறி, ஜூஸ் இது போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். உஷாராக இருங்கள். குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது சந்தோஷத்தை கொடுக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உருவாகும். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் உண்டு. எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கும். அதிகார தோரணையோடு காணப்படுவீர்கள். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் திருப்தி தரும். தொழில் முன்னேற்றம் காண புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை சமாளிக்க முடியும். வருகிற வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் மேம்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும். சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் திடீர் செலவு ஏற்பட்டு விலகும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது சிறப்பு. சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது அனுகூலத்தை தரும். கலைத்துறை அன்பர்களுக்கு கௌரவம் மதிப்புயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். கைவிட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு.
இன்றைய நாளை பொறுத்தவரை துலாம் ராசி என்பவர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக அமைகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? பாக்கியாதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கிறார். ஆனாலும் தேய்பிரை நிலையில் பலவீனமாக தேய்பிரை சந்திரனாக இருப்பது, நீச்ச நிலை, இந்த மாதிரியான சில மாறுபட்ட தன்மைகளோடு அவர் சஞ்சரிப்பது அனுகூலம் இல்லாத சூழல்களை கொடுக்கும். அதே நேரத்தில் 6ஆம் பாவக சுக்கிரன், 8ஆம் பாவக குரு சில வலிமையான அமைப்புகளை கொடுப்பார்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தாயாருடைய ஆரோக்கிய நலனில் சற்று அக்கறை செலுத்துங்கள். மனம் குழப்பமடையும், தெளிவில்லாத தன்மையில் இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை திடமாகவும் தெளிவாகவும் யோசித்து செய்வது நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கும். உங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட காரியங்களை மீண்டும் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான முயற்சிகள் நல்லவிதமான முறையில் பலனளிக்கும். மனதளவில் புதிய உற்சாகமும் தைரியமும் உருவாகும். தொடர்ந்து திருமண தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு தடை நீங்கி திருமணம் நடக்கும். குறிப்பாக வங்கித்துறை, ஆசிரியர் பணி, நிதி மற்றும் நீதித்துறை சார்ந்த உத்தியோக அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை, அவர்களால் உதவிகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கற்றலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது எச்சரிக்கை அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு அனுகூலமும் சாதகமான தன்மைகளும் மேம்படக்கூடிய தினமாக, விருச்சிக ராசி என்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கப் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்கள் தனவரவுகளை நிறைவாக கிடைக்கப் பெறுகிற நாளாகவும், அனுசு நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாறுபாடுகள், கிரக சஞ்சார அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக தனுசு ராசியினருக்கு ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். 12ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமடைந்திருப்பது பலவீனம். அதாவது வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் வர்த்தகத்தில் கவனமாக இருங்கள். புதிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம். குடும்ப உறவுகளுக்குள் அனுசரித்து போவது நல்லது. பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் அமையும். இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளால் ஆதாயம் உருவாகும். தாயாருடைய ஆரோக்கிய நிலை சற்று பாதிக்கப்படும், கவனமாக இருங்கள். மனம் பலவீனமாக இருக்கும். முக்கிய புதிய முடிவுகள் எதை எடுப்பதற்கு முன்பும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது அனுகூலத்தை செய்யும். எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பீர்கள். அதன் மூலமாக நிறைவான வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் பலனளிக்கும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். வயிறு சம்பந்தமான நோய் தொந்தரவுகள் ஏற்படும், கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். வருகிற வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை விலகும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு இன்றைய நாள் பணி இடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பம் நீங்கி சந்தோஷமான அணுகுமுறைகள் உருவாகும். வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வழக்குகளில் சாதகமான சூழல்கள் காணப்படும். பெண்மணிகளுக்கு முயற்சிகள் மேம்பட்ட சூழலில் பலனளிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம் சிறப்பான முறையில் இருக்கும். பணவரவு மேம்படும். உடல் ஆரோக்கியம் சற்று முன்பின் இருந்தாலும் சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை எல்லா வகையிலும் சற்று கூடுதல் முயற்சிக்கு பிறகு வெற்றியை பெறுகிற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது.
அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? பொதுவாக 7க்குடைய சந்திரன் பலவீனமாக இருக்கிறார். குறிப்பாக அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்தில் இருந்தாலும் நீச்சம் பெற்று தேய்பிரை நிலையில் இருக்கிறார். தனஸ்தானத்தில் ராகு புதன் குருவின் தொடர்போடு இருப்பது சிறப்பு. சுக்கிரன் ராஜயோகாதிபதி திக்பலம் பெற்றிருக்கிறார். ராசிநாதன் 3ஆம் இடத்துல செவ்வாய் சூரியனோடு பலவீனப்பட்டிருக்கிறார். தைரியம் தன்னம்பிக்கை சற்று குறைவது போல எண்ணங்கள் இருக்கும். இளைய சகோதர உறவுகளால் சிக்கல்கள் உருவாகலாம். எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் நினைத்த உதவி கிடைப்பதில் சில சங்கடங்கள் தடைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். யாரையும் நம்பி எந்தவிதமான முக்கியமான காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் தவிர்ப்பதும் சிறப்பு. குறிப்பாக எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உருவாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது வெற்றிகரமான சூழலுக்கு வழிவகுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். புதிதாக லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்கள் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து போவார்கள். அதனால் மகிழ்ச்சி உருவாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்வது அனுகூலத்தை செய்யும். மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படிப்பது அனுகூலமான தன்மைக்கு வழிவகுக்கும். கலைத்துறை என்பவர்கள் எல்லாவிதமான முன்னேற்றங்களையும் எளிமையான முறையில் பெற இருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்கங்கள் மாறும். அரசியல்வாதிகள் எடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் நல்லதொரு வரவேற்பை பெறும். இன்றைய நாள் அனைத்திலும் கூடுதல் முயற்சிக்கு பிறகு சிறப்பினை தருகின்ற வகையில் மகர ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடி நீங்குகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிற தினமாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக பயிற்சிகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக சந்திரன், ராசிக்கு பெரிய அளவில் சிக்கலை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் பலவீனமாக இருக்கிறார். திக்பலம் இழந்து நிஷ்பலமாகி தேய்பிரை நிலையில் நீச்சமும் பெற்றிருப்பதால் கடும் தொந்தரவுகள், எதிர்ப்பு தன்மைகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்து வந்த கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். பஞ்சமாதிபதி புதன் திக்பலம் பெற்று ராகுவோடு இருந்தாலும் குருவின் தொடர்பை பெற்றிருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆடிட் ஆபீஸ், வங்கி பணி, ஐடி துறை போன்ற உத்தியோக அமைப்பினர் பலனடைய இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் சற்று நிதானமாக இருப்பது நல்லது. தேவையற்ற சங்கடங்கள், மன வருத்தங்கள் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய அனைத்து விதமான முயற்சிக்கும் அதிகமான பலன்களை கொடுப்பார். நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகள் சில நேரங்களில் கிடைக்கும். அடுத்தவர்களை அனுசரித்து போவது இன்றைய தினம் சிறப்பை கொடுக்கும். பக்குவமாகவும் நிதானமாகவும் உங்களுடைய செயல்பாடு அனைவராலும் புகழப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள் சில நேரங்களில் புதிய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் அதிக ஆர்வம் செலுத்துவீர்கள். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் சற்று அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் முன்னேற்றமான சூழல் காணப்போகிறீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உருவாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போவார்கள். கவலைகள் விலகும். உறவுகள் வருகை உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வழக்குகளில் நிதான போக்கு காணப்படும். பெண்மணிகளுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்கள் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் முழுமையாக விலகக்கூடிய தினமாக, கும்பத்திற்கு புகழ் மேம்படுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.
மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எந்த வகையில் இருக்கிறதுங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மீனராசிக்கு எப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் ராசி சற்று பலவீனமாகவே இருக்கிறது. ராஜயோகாதிபதி செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பஞ்சமாதிபதி சந்திரனும் தேய்பிரை நிலையில் நீச்சமடைந்திருக்கிறார். ராசிநாதன் மட்டுமே கேந்திர வலுவோடு இருக்கிறார். குறிப்பாக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது சற்று ஆரோக்கியமான சூழலை கொடுக்கும். பெண்களால் மகிழ்ச்சிகரமான சூழலும் சந்தோஷமான அனுபவங்கள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக புகழ் பெற இருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி நடக்கும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருங்கள். ஆரோக்கிய நலனில் உஷாராக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் சற்று முன்பின் முரணான சூழல்கள் ஏற்படலாம். கவனத்தோடு இருப்பது அனுகூலத்தை தரும். குறிப்பாக நியாயம் நேர்மையோடு செயலாற்றுவீர்கள். எல்லா வகையிலும் நல்லதே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பலனளிக்கும். வெளியூர் தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். தடைகள் விலகும். எதிர்பார்த்தளவு வியாபாரம் பெருகி பணவரவு மேம்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக அழைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களுடைய உதவி நிறைவாக கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப உறவுகளில் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். குறிப்பாக பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த காரியம் வெற்றிகரமாக முடியும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை விலகும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் உருவாகும். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நற்செய்திகள் தேடி வரும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா வகையிலுமே வெற்றிகரமான வாய்ப்புகள் நிரம்ப உள்ள தினமாக மீனராசி என்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒற்றுமை மேலோங்க போகிறது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.